என் பேர் அமுதாங்க. நாங்கள் எடப்பாடி சித்தூர்லேருந்து சேலம் மாவட்டத்துலேருந்து வரோம். எங்கள் பையனுக்கு தான் முதுகு தண்டு வடம் வளைஞ்சதுனால நாங்கள் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துகிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு வந்து எங்கள் மாமா பையன் தான் ஏற்கனவே இந்த ட்ரீட்மெண்ட் பார்த்து அவர் சொன்னது மூலியமாக தான் நாங்கள் வந்து பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து எங்கள் பையனுக்கு சாப்பிட முடியாது, சாப்பிட்ற அளவுக்கு இல்லை. திரும்பி தான் சாப்பிட்டாலாம் திரும்பி தான் சாப்பிட்ணும். இப்படி கழுத்தை ஒரு பக்கமாக திருப்பினா தான் சாப்பிட முடியும், சாப்பாடு இறங்குறதே. அவ்வளவுக்கு நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ வந்து எல்லாம் கொஞ்சம் நார்மலாக இருக்குது. ஒரு சாப்பிட்றது வேலைக்கோ பிரச்சனை இல்லாமல் இருக்குது. ஆனால் இன்னும் கழுத்து வர கொஞ்சம் ஒரு 70% ஓகே ஆகிருக்குது. மீதி இன்னும் கொஞ்சம் நார்மல் எடுக்குன்னு இருக்கிறாங்க. ஏன்னா ஏஜ் கொஞ்சம் ஆனதுனால கொஞ்சம் நாள் எடுக்குன்னு சொன்னதுனால கரெக்டாக இப்போ போயிட்டு இருக்கு. இந்த இப்போ ஓரளவுக்கு நல்லா நார்மலாக இருக்குது. வேலைக்கு இது இல்லை. நாங்களும் கோயம்புத்தூரில் கொண்டு போய் கங்காவில் தான் ஆப்ரேஷன் பண்ணணும். அப்பயும் எங்களுக்கு ஓரளவுக்கு நார்மலாக 2வது ஆப்ரேஷன் பண்ணணும், தண்டு வடம் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னது. என்னால் அவ்வளோ அமௌண்ட்டும் கேட்டாங்க. 2வது எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ரொம்ப ஒரு பயத்தினால நான் ட்ரீட்மெண்ட்டுக்கே போகல, பேசாமல் இருந்துக்கிட்டேன். இப்போ இருக்கு கொஞ்சம் பிரச்சனையாக ஆகிட்டு இருந்ததுனால இதை யூடியூப்பில் இது சேனலில் எங்கள் மாமா பையன் பார்த்துட்டு சொன்னதுனால நான் இங்கே வந்து பார்த்தேன். இப்போ பரவாயில்ல, ஓகே, நார்மலாக நல்லா வேலைக்கு போயிட்டுருக்கான். படிக்க முடிச்சுட்டான், வேலைக்கு போகிறான், நார்மலாக இருக்கிறான். சாப்பாட்டுக்கோ இப்போ எந்த பக்கம் கழுத்து திரும்புறது பண்ணுறதெல்லாம் இப்போ நார்மலாக பண்ணுறான். நம்மளாட்ட நார்மலாக இருக்கிறான். இன்னும் கொஞ்சம் கழுத்து வந்து சரியாகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் எடுக்குன்னு இருக்கிறாங்க. நாங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம், வந்துகிட்டே இருக்கிறோம். அவர் சொல்கிறத கண்டினியூ பண்ணுறோம். நான் சொல்கிற எக்ஸசைஸு கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கான். அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லாத இப்போ உடம்பு எந்த அதிக அளவுக்கு பிரச்சனை கொடுக்காம இருக்குது. பிரச்சனையிலேருந்து இல்லாமல் இருக்கான். ஆனால் எக்ஸசைஸ் தொடர்ந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தால் நார்மலாகிருன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் லைஃப்பில் நாங்கள் மறக்க மாட்டோம். அவர்கிட்ட வர்றதுனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தொடர்ந்து எங்களுக்கும் சின்ன சின்ன பிரச்சனை, இதை கை கால் இதுக்கெல்லாம் வந்து அவர்கிட்டே ட்ரீட்மெண்ட் நாங்களும் பார்த்துக்கிறோம். இதனால் வந்து எங்களுக்கு சந்தோஷம் தான். நீங்கள் யார் இருந்தாலும் இதுக்கு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, நன்றிங்க.